வரே வரே வா என்ன மக்களே, எனக்கு என்னமோ வரப்போற வாரங்கள் இந்த வீடு பத்தி எரியும் தோணுது மக்களே. ஏன்னா பிக் பாஸே ஒரு மாதிரி ரகன் மோட்ல இருக்காப்ல. வீட்டுக்குள்ள எப்படி எப்படிலாம் கலர் கலரா கொளுத்தி போடலாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா யோசிச்சு வீட்டுக்குள்ள சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ தான் லைவ்ல இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு. ஓகேவா, நாமினேஷனோட லிஸ்ட் நமக்கு தெரியும், ஒரு 9 பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க அப்படிங்க நமக்கு தெரியும். பட் இந்த ப்ராசஸ் இப்பதான் முடிஞ்சு. அந்த ப்ராசஸ்ல பிக் பாஸ் 2 சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. ஒன்னு ஆதிரைய வச்சு செஞ்சுட்டாப்ல, சிம்பிளா வச்சு அடிச்சு விட்டாப்ல. இன்னொன்னு வீட்டுக்குள்ள உங்களுக்கு எப்பவுமே தெரியும், இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே யார் யார் எப்படி எப்படி நாமினேட் பண்ணா, என்ன டைலாக யூஸ் பண்ணி நாமினேட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த டைலாக மட்டும் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் டெலிவரி பண்ணுவார். நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, எல்லா சீசனும் பார்த்திருப்போம். பட் ஃபர்ஸ்ட் வீக் வைக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் யாருமே பெருசா டைலாக் யூஸ் பண்ணல. ஸோ இந்த வீக்கை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே மாத்தி மாத்தி கொஞ்சம் கொளுத்தி போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ பிக் பாஸ் அது என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டைலாக மட்டும் வீட்டுக்குள்ள டெலிவரி பண்ணாம பேரோட டெலிவரி பண்ணிட்டார். பேரோட மீன்ஸ் இவங்க கூட இருக்கிறனால ஃபேமஸ் ஆக ட்ரை பண்றாங்க, இவங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேரோட கொளுத்தி விட்டார். பயங்கரமான சம்பவத்தை பண்ணி விட்டார். வீட்டுக்குள்ள இருக்க பாதி பேருக்கு இப்ப அள்ளு விட்டுடுச்சு. அந்த மாதிரி சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்ல. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஐயோ, அந்த ஒரு ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட டைம்ல லைவ் பார்த்து ஒரு மாதிரி கிறுக்கு ஆயிட்டேன் ப்ரோ. முக்கியமா விஜய் பார்வதி ஒரு ஆட்டிடியூட காட்டிட்டு இருந்தாங்க பாருங்க, என்னால முடியல. நீங்களாம் சொல்றீங்க அது கண்டென்ட் ஓ அவங்க தான் கண்டென்ட் கொடுக்காங்கன்னு. அந்த எளவு கண்டென்ட் என்னால சத்தியமா பார்க்க முடியல ப்ரோ. அது ஓரளவு ஓகேவா இருந்துச்சு, ஓரளவு ஓகேன்னு பார்க்கலாம். ஒரேடியா போகும்போது முடியல. இந்த சைடு பார்த்தா தண்ணி போல வேற, நல்லா முடியாம பக்கத்துல இருந்து கோயில்ல போய் தலையில விழுந்துட்டேன் நண்பர்களே. இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்கேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆதிரை அவர்களுக்கான மேட்டருக்கு வரலாம். ஆதிரை அவர்கள் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல போய் 2 பேரை நாமினேட் பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த மாஸ்கோட அப்படி பாம்போல உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா, அப்ப இந்த மாஸ்கை பிடிச்சிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சொன்ன கேட்கறாங்க, ஓகே எப்படி இருக்குது இப்போ, என்ன மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஒரு சம்பவத்தை பண்ணார். என்னன்னா, இப்போ எப்படி இருக்கு இந்த கேம், நல்லா போகுதுல்ல, நல்லா பண்றீங்களா, இந்த மாதிரி எப்பவுமே பண்ணுங்க. ஒரு விஷயம் இந்த வீட்டுக்குள்ள கொடுத்தா ஒரு காரணத்துக்காண்டி தான் கொடுப்போம். ஸோ அதை கரெக்டாக எடுத்து பண்ணுங்க, அதுக்காண்டி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்க. இப்போ நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு ஒரு செகண்ட் சின்ன கேப் போட்டுட்டு டப்புன்னு ஒரு டைலாக் சொன்னார் பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள நாங்க ஒரு சில விஷயங்கள் பண்றோம்னா காரணத்துக்காக தான் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா இந்த கேமுக்கும் நல்லது இல்லை, உங்களுக்கும் நல்லது இல்லை அப்படின்னு டாப்ல சொன்னோன்னு எனக்கு நான் தூக்கி வாரி போட்டுட்டேன்னா, இது உங்களுக்கும் நல்லது இல்லையா, அப்போ வெளியே தூக்கி போட்டுறீங்களா இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பயமே ஆயிடுச்சு எனக்குலாம். அங்கே ஆதிரைக்கும் வேத்து ஊத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறது ஏசி ரூம்ல, அங்க வேத்து ஊத்திட்டு அப்புறம் பிக் பாஸ் ரொம்ப நேரம் சைலண்ட் ஆக்கி விட்டாரு. அப்படியே அமைதியா அப்படி இருக்கு அந்த ரூம். கொண்டாங்க கழிச்சு சரி ஓகே ஆதிரை மாஸ்கை கழட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் விஷயத்துல இருந்து நம்ம ஆதிரை அவர்களை வந்து லீவ் பண்ணி விட்டாங்க. அடுத்ததா பிரவீன் ராஜ் அவர்களுமே உள்ள வந்து நாமினேஷன் முடிச்ச உடனே பிரவீன் ராஜ் அவர்களுமே நீங்க சட்டையை மாத்திக்கோங்க, குட் ஜாப் அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இது ஒரு சம்பவம். அடுத்ததா வீட்டுக்குள்ள இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் ஒரு டைலாக் சொல்றாரு, எல்லா சீசனுமே நான் வந்து ஒரு எம்டி புக் ஒன்று வச்சிருப்பேன். ஓகே, ஒரு பிளாக் புக் ஒன்று வச்சிருப்பேன். அதுல வந்து வீட்டுக்குள்ள நாமினேட் பண்ணும்போது இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் ஓகேவா இருந்துச்சுன்னா நான் குறிச்சு வச்சுட்டு அதை நான் வீட்டுக்குள்ள சொல்லுவேன். ஆனா இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணார். அப்ப நான் நினைச்சேன், ரைட்டு இவனெல்லாம் வன்மத்தை கொட்டினது பிக் பாஸ்க்கு பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு யோசித்தா, இந்த சீசன் இந்த வாரம் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. இந்த வாரம் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க, அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன், எப்படி நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டாப்ல. சொன்னோன்னே வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஜாலி. இதுல முதல் டைலாக் என்ன தெரியுமா, ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் கூட இருக்காங்க அப்படின்னு அடிச்ச டைலாக் தான் எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுட்டு. ஏன்னா இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ப்ரோ, ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி வேணா இதுக்கு முன்னாடி சீசன்ல சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஓப்பன் அடிக்கிறாங்க, ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் கூட இருக்காங்க. இந்த மாதிரி சொன்னா நமக்கே தெரியுது யாரை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பார்வர்கள் தான் சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பார்வர்கள் தான் அப்பப்ப அண்ணன் சொல்லிட்டு வாட்டர்மெலன் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த வாட்டர்மெலன் நீங்க தனியா விட்டாலே தண்ணி பழம் பொழைச்சிக்கும். அந்த தண்ணி பழத்தை நீங்க தூக்கிட்டு சுத்துறதுனால தான் அந்த தண்ணி பழத்துக்கு பயங்கரமான கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் பயங்கரமான அடி வாங்கும்னு நினைக்கிறேன். ஆனா அன்அபிஷியல்ல ஓட்டுகள் தாறுமாறா வந்துட்டு இருக்கு. உண்மையாவே மக்களை நீங்க தான் ஓட்டு போடுறீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் வேற தட்டிக்கிட்டே இருக்கு. இவர் ஏதாவது செட் பண்ணிட்டு வந்துட்டாரா, வெளியே வந்து நான் மொத்தமா உங்களுக்கு செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே இருக்குது. பாப்போம் எங்கேயா சிக்குவாங்க. ஸோ இந்த டைலாக் முடிச்சாச்சு. ரெண்டாவது அடுத்த என்ன பிக் பாஸ் டைலாக் சொல்றாருன்னா, பாருக்கு அடங்கி போறாங்க அப்படின்னு. இங்கேயும் பேரை ரிவீல் பண்ணியாச்சு, பாருக்கு அடங்கி போறாங்க. அது யாரு நமக்கே தெரியுமா, தண்ணி பழம் தான் நாங்க சிங்கி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கு. ஸோ அழகா தெரிஞ்சு போச்சு. ஸோ வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயங்கர சிரிப்பு, யாரா இதை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிரிப்பு. அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, பிசிக்கலா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், பார்வர்கள் கெமியை பார்த்து சொன்னது, கெமிக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததுதான் சரியான மேட்ரு, வேற லெவல் சம்பவம். துஷார் கமருதீன் கூடயே சுத்திட்டு இருக்காங்க, வேற எங்கேயும் இவங்களை பார்க்க முடியல.
துஷார் கமாருதீன் கூட மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு அங்க அரோராக்கு தூக்கி அடிச்சுட்டு ரைட்ரா நம்ம ஒரு 2 கண்டென்ட் கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க கண்டுபிடிச்சாங்களேன்னு சொல்லிட்டு அரோரா ஒரு மாதிரிப்பட்ட மொழியை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்க ட்ரை பண்றாங்க ப்ரோ. சிம்பிளா சொல்றேன், கமாருதீன் கூட இருந்தா கமாருதீன் பயங்கரமா பேசி அப்படியே ஒரு மாதிரி இப்படி காதுக்குள்ள பேசி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கமாருதீன் ஒரு மாதிரி உள்ள அப்படி போயிட்டு இருக்காப்ல, அது எப்ப போய் வெடிக்க போகுதுன்னு தெரியல நண்பர்களே. கமாருதீன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காப்ல, ஓகேவா? அதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துஷார் கூட இருக்கும்போது துஷார் அப்படி பிடிச்சிக்கிட்டு துஷார்ட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமான 2 கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இங்கேயும் பிக் பாஸ் உடைச்சுட்டாரு. அடுத்தது கையை நீட்டி பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கையை நீட்டி பேசுறது எனக்கு தெரிஞ்சு யாரு கையை நீட்டி பேசுறது? ரம்யா அவர்கள். நம்ம தண்ணி பழம் சொன்னது ரம்யா அவர்கள் தான். ரம்யா அவர்களை பார்த்தா சொன்னாங்க ஒரு மாதிரி கையை அப்படி நீட்டி ஒரு மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ ரம்யா அவர்களே உள்ள கொண்டு வந்துச்சு. அது ரம்யாக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அடுத்த ஸ்மார்ட்டா ப்ளே பண்றாங்க, ஒரிஜினல் ஃபேஸை காமிக்கல அப்படிங்கிறதையும் போட்டு உடைச்சிட்டாரு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், சபரி அவர்களை தான் சொல்றாங்க. ஸோ மொத்தத்தில் இவ்வளவு விஷயத்தையும் உடைச்சிட்டு அடுத்த அந்த பேர்களை ரிவீல் பண்றாப்ல. அந்த பேர் யாரு? பார்வர்கள், கமாருதீன், அரோரா, எஃப்ஜே, அப்சரா, ரம்யா, சபரி, கெமி, திவாகர். இந்த 9 பேர் தான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ல மாட்டியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை இந்த லிஸ்ட்ல இருந்து கவனிக்கும் போது அப்சரா அண்ட் எஃப்ஜே இந்த 2 பேரும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா மத்தபடி எல்லாருமே ஓட்டுகள் வாங்கிடுவாங்க. இப்போ பாருக்கு என்னதான் நெகட்டிவ் வந்தாலுமே அவங்க ஏதோ ஒரு வகையில் அப்பப்போ கத்தி ஏதோ ஒன்று பண்ணி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ரொமோல வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பா ஓட்டுகள் வந்துடும். ஸோ அப்படி அந்த பக்கம் பார்க்கும்போது கமாருதீன் அவர் ஒரு சீரியல் ஃபேம் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலங்களை அவங்க காப்பாற்றிடுவாங்க. அதே மாதிரி சேனல் ப்ராடக்ட் வேற. அரோராவை பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சாரி காய்ஸ், சட்டன் ஏதாவது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அரோராவை பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல வந்தேன். சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் சொல்ல, சப்போர்ட் இருக்கனால அவங்க காப்பாற்றிடுவாங்க. அடுத்தது எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் தெரியல, ஆதி அண்ணா சப்போர்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். ஆதி அண்ணா போஸ்ட்லாம் போட்டாப்ல. ஆதி அண்ணா இப்போ அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். யாரா இவன் வீட்டுக்குள்ள போனா என்னெல்லாமா பேசிட்டு இருக்கான் பெண்களை பத்துன்னு சொல்லிட்டு ஆதி அண்ணனே டென்ஷன்லாம் ஆயிருப்பாங்க. ஸோ எஃப்ஜே எப்படின்னு தெரியல, எஃப்ஜே காப்பாற்றப்படுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். அடுத்து அப்சரா சாரிங்க தெரியல, அப்சரான்னு ஒரு கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறதே இந்த நாமினேஷன்ல பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவங்க இருப்பாங்களா, அந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்களா அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியல ப்ரோ. அது உங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அப்சரா பொறுத்தவரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நோ பாசிட்டிவ் நோ நெகட்டிவ். ஸோ அதனால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக வெளியே போயிடுவாங்க. தூக்கி போட்டுருவாங்க கைஸ், அவ்வளோதான். வெளியே தூக்கி போட்டுருவாங்க. செட் ப்ராப்பர்ட்டி தூக்கி வெளியே போடுங்கடா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட போகிறாங்க. அடுத்த ரம்யா அவர்கள். ரம்யா ஜோக் எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகள் எப்படின்னு தெரியல, மேபி வரும்னு நினைக்கிறேன். காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐயோ, அந்த கலையரசனே காப்பாற்றிட்டாங்க காய்ஸ். கலையரசனே அந்த வீட்டுக்குள்ளே காப்பாற்றி வச்சிருக்காங்க. இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து வர தப்பிச்சு விட்டாப்ல. போன வாரம் சேவானோனே ஒரு டைலாக் சொன்னார் பாருங்க, நம்மலாம் நாட்டுப்புற கலையில் அப்போவே அப்படி ஃபேமஸ், அதனால் என்ன காப்பாற்றிடுவாங்க. கரகாட்டத்தில் நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன் பற்றியில் என்னை காப்பாற்றிடுவாங்க. எப்பா அதெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலங்களாக தேவையில்லாத பல வேலையை பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களாம் எப்படி சப்போர்ட் கொடுப்பாங்க? ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரம்யா காப்பாற்றப்படுவாங்கன்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சபரி. ஸோ சபரி ஈஸியாக காப்பாற்றப்பட்டு வர ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ சபரி சேவ் தான். கெமி தான் எனக்கு தெரில, கெமியுமே இங்கே ஒரு சின்ன டவுட்டில் இருக்காங்க. அடுத்த திவாகர். சொல்ல வேணாங்க, திவாகருக்குலாம் கண்ட மேனிக்கு ஓட்டு வந்துட்டு இருக்கு. எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க, கண்ட மேனிக்கு வந்துட்டு இருக்கு. அவ்வளோ ஓட்டுகளை குமிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு சைடு எனக்கு உண்மையாகவே கடுப்பாகவும் இருக்குது, இன்னொரு சைடு ஓகே ஹாப்பியாகவும் இருக்குது. என்னன்னா வெளியே அவ்வளோ நெகட்டிவ் வாங்கின ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளோ ஓட்டுகளை வாங்கி அவருக்கான பேரை மாற்ற பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஓகேவும் ஃபீல் ஆகுது. இன்னொரு சைடு இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில நேரங்கள் அப்படி தானே பண்ணுறாரு. வெளியே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆள்லாம் கடத்தி கொண்டு வரணுமான்னு எனக்கு தோணுது. 2 மைண்டாக இருக்கேன். எனக்கு ஒரு ஸ்டாண்டே எடுக்க முடியல. சரி ஓகே, அது உங்களோட விருப்பம். நீங்கள் யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, கொண்டு வர வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களோட விருப்பம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ் என்ன மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்வர்கள் செம்மையாக ஒரு கேம் ஆடினாங்க ப்ரோ. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ துஷார் நாமினேஷன் ப்ராசஸ் உள்ள போயிட்டு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லாரும் ஒழுங்கா உட்கார சொல்லுங்க, இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கலாம், அப்பயே அங்கேயுமா நடந்துட்டு இருக்காங்க, ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. அப்போ துஷார் இங்கே ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லி உட்காருங்க, தயவுசெய்து எந்திரிச்சு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாருக்கான பேர் அங்கே வந்திருக்கும். அடுத்ததா பாரு அவர்கள் போவாங்க. ஓகேவா, அடுத்தது பாரு நாமினேஷன் பண்ண போவாங்க. பாருக்கிட்ட பிக் பாஸ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு கிளம்புங்கன்னு இருப்பாங்க. பாரு இங்கே வந்துட்டு காய்ஸ் சபரி, எஃப்ஜே, பிரவீன்ராஜ் நீங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்களா, பிக் பாஸ் ரொம்ப கோவத்தில் இருக்காரு, ஸோ அதனால் அமைதியாக பிக் பாஸ் எதுவுமே சொல்லி அனுப்பல ப்ரோ. இவங்க பயங்கரமான ஒரு கேமை போடுறாங்க அந்த இடத்துல. அது நல்லா இருந்துச்சு, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பயங்கரமாக மூவ் பண்ணுறாங்க. பட் ஒரு சில நேரங்களில் தான் விஜய் பார்வாவட்டு அடுத்த தண்ணி பழமாகட்டு ஒரு மாதிரி ஆஃப் பாயில் மோடுக்கு போயிடுறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ கலையரசனு கொஞ்சம் ஃபுல் பாயில் ஆகிட்டு இருக்காப்ல, அவர் கொஞ்சம் இந்த கூட்டத்தோட்டு தள்ளி வந்துட்டு இருக்காப்ல, தப்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? யார் இந்த வாரம் தூக்க போறீங்க? கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்த பார்க்கலாம்.